எந்த வேல்யூல டீரெகனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன். that we have perfectly made, my dear lovable students. Come on man, நம்ம இப்ப ரெண்டாவது லீஸுக்கு போறோம், ஆப்பரேட்டிங் லீஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80% ஆஃப் தி AS19 ஃபைனான்ஸ் லீஸில் தான் இருக்கு. ஆப்பரேட்டிங் லீஸ் ரொம்ப ஈஸி. சரி, ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆப்பரேட்டிங் லீஸ் இஸ் சேம் ஃபார் லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸி. லெஸ்ஸாரா இருந்தாலும் சரி, லெஸ்ஸியா இருந்தாலும் சரி, ஆப்பரேட்டிங் லீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பரேட்டிங் லீஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு அசெட் இருக்கு. அந்த அசெட் தான் இந்த கால்குலேட்டர் வச்சுங்க. இந்த கால்குலேட்டரோட டோட்டல் லைஃப் 10 years. நான் இந்த கால்குலேட்டர் ஒரு 2 years ஒரு பர்டிகுலர் லெஸ்ஸிக்கு லீஸுக்கு விடுறேன். அவர் எனக்கு திருப்பி தராரு. திருப்பி 2 years நான் ஒரு பர்டிகுலர் லெஸ்ஸிக்கு லீஸுக்கு விடுறேன். அவர் எனக்கு திருப்பி தராரு. திருப்பி 2 years லீஸுக்கு விடுறேன். திருப்பி 2 years லீஸுக்கு விடுறேன். லைக் தட் சார், ஒரு 10 அசசிக்கோ 5 அசசிக்கோ லீஸ் விடுறேன். அப்படின்னா எந்த லெஸ்ஸியுமே 75% ஆர் மோர் ஆஃப் தி எக்கனாமிக் லைஃப் ஒரே ஆள் யூஸ் பண்ணல. அப்ப அந்த லீஸ் நான் என்னன்னு சொல்லுவேன்? ஆப்பரேட்டிங் லீஸ்னு சொல்லுவேன். லெஸ்ஸார் ஷால் ரெகக்னைஸ் லீஸ் இன்கம் and lessee shall recognize lease expense. அவ்வளவுதான் மேட்டர். on a straight line basis. நான் தான் லெஸ்ஸார், நீங்க தான் லெஸ்ஸி. நீங்க எனக்கு லீஸ் ரெண்டல் பே பண்ணணும், அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். எனக்கு லீஸ் ரெண்டல் வரும், அது எனக்கு ஒரு இன்கம். that's it, game over. சார், subsequent entry ஏன் சார் இனிஷியல் ரெகக்னிஷன் இல்ல? லீஸ் என்ன லீஸா இருந்தா, ஆப்பரேட்டிங் லீஸா இருந்தா என்ன விட்டு அசெட் போகவும் செய்யாது. ஓம் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அசெட்டை ரெகக்னைஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்லி சப்சீக்வென்ட் என்ட்ரிஸ் மட்டும்தான் வரும். இனிஷியல் மெஷர்மெண்ட், இனிஷியல் ரெகக்னிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த லீஸ்ல? ஆப்பரேட்டிங் லீஸ்ல. ரெகக்னிஷன் அண்ட் லீஸ் ரெண்டால் சார், நான் லெஸ்ஸார், நீ லெஸ்ஸி, எனக்கு லீஸ் ரெண்டல் வரும். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட், என்னோட பேங்க் பேலன்ஸ் அதிகமாயிடும். இட்ஸ் அன் இன்கம் ஃபார் மீ டு லீஸ் ரெண்டல் இன்கம். am I right sir? சார், உனக்கு அது ஒரு எக்ஸ்பென்ஸ். லீஸ் ரெண்டல் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் ஒன்னை விட்டு லீஸ் ரெண்டல் போயிடும். டெப்ரிசியேஷன் சார், இது என்ன லீஸ்? ஆப்பரேட்டிங் லீஸ். யாரு தான் ஓனர்? லெஸ்ஸார் தான் ஓனர். என்னை விட்டு அசெட் வெளியே போகவே போகாது. அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் த பர்சன் ஹூ ஆர் என்டைட்டில்ட் டு கிளைம் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு அசெட் அக்கவுண்ட். அசெட் ஏன் புக்ஸ்ல தான் இருக்கு? அசெட் என்ன பேலன்ஸ்ல நிக்குது? டெபிட் பேலன்ஸ்ல நிக்குது. அசெட் டெபிட் பேலன்ஸ்ல நிக்குதுன்னா நான் என்ன பண்ணணும்னா கிரெடிட் பண்ணணும். சார், இங்க லெஸ்ஸிக்கும் டெப்ரிசியேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப லீஸ் ஃபைனான்ஸ் லீஸா இருந்தா லெஸ்ஸி வில் கிளைம் டெப்ரிசியேஷன். லீஸ் ஆப்பரேட்டிங் லீஸா இருந்தா லெஸ்ஸார் வில் கிளைம் டெப்ரிசியேஷன். இனிஷியல் டைரக்ட் காஸ்ட். இனிஷியல் டைரக்ட் காஸ்ட்னா இந்த அட்வொகேட் காசு தரது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இனிஷியல் டைரக்ட் காஸ்ட். இன்கேஸ் இனிஷியல் டைரக்ட் காஸ்ட்டை நான் இன்கர் பண்ணேன்னா இனிஷியல் டைரக்ட் காஸ்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். இன்கேஸ் இனிஷியல் டைரக்ட் காஸ்ட்டை நீ இன்கர் பண்ணேன்னா இனிஷியல் டைரக்ட் காஸ்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். ரெண்டு பேருக்குமே அது எக்ஸ்பென்ஸ் தான். கரெக்டா சார்? அல்டிமேட்லி திஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த P&L அக்கவுண்ட். லீஸ் ஆப்பரேட்டிங் லீஸ்ங்கிறதுனால அந்த லீஸ் அசெட்டுக்கு நான் தானே டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணணும். ஸோ P&L அக்கவுண்ட் டெபிட் டு டெப்ரிசியேஷன், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இங்க டெப்ரிசியேஷனை P&L அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய transfer to P&L account again. சார், எனக்கு லீஸ் ரெண்டல் ஒரு இன்கம். சார், எல்லா இன்கமுமே கிரெடிட் பேலன்ஸ். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணணும்னா டெபிட் பண்ணுவேன் by transferring to P&L account. உனக்கு லீஸ் ரெண்டல் ஒரு எக்ஸ்பென்ஸ், அது டெபிட் பேலன்ஸ் காட்டும். அதை க்ளோஸ் பண்ணணும்னா நீ கிரெடிட் பண்ணுவே by transferring to the P&L account. Are you all really with me, my dear lovable students? அப்போ in case the lease is a என்ன லீஸ்? ஆப்பரேட்டிங் லீஸ்னா இனிஷியல் மெஷர்மென்ட்ங்கிற கான்செப்டே வராது. தென் தீஸ் ஆர் த சப்சிக்வென்ட் என்ட்ரி. recognition of lease rental, depreciation, initial direct cost, P&L account, transfer to P&L account. My dear lovable students, initial sir recognition of lease rental. அந்த lease rental எப்படி recognize பண்ணணும்னு AS19 சொல்லி தராங்க. Difference is transferred to lease equalization account. புதுசா ஒரு கான்செப்ட் ஆப்பரேட்டிங் லீஸ்ல. lease equalization account. ஈக்குவலைஸ் பண்ணிருங்க. That is, recognize income on SLM basis unless any other basis is more appropriate. Adena sir, lease equalization account. Nothing man. I will give you an example, then you will understand everything. Sir, lease term 4 வருஷம் sir. What is the lease term sir? 4 years. Sir, year 1, year 2, year 3, year 4. Lease rental, lease rental, lease rental, lease rental. 10 lakh, 20 lakh, 30 lakh, 40 lakh. Sir, 10 plus 20, 30. 30 plus 30, 60. 60 plus 40, 100. Total 1 கோடி ரூபாய். அப்ப நீ ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு பே பண்ண போற? 10 lakh. செகண்ட் இயர்ல எவ்வளவு பே பண்ண போற? 20 lakh. தேர்ட் இயர்ல எவ்வளவு பே பண்ண போற? 30 lakh. ஃபோர்த் இயர்ல எவ்வளவு பே பண்ண போற? 40 lakh. லீஸ் டர்ம் ஆஃப் 4 இயர்ஸ்ல டோட்டலா 1 கோடி பே பண்ண போற. வாட் AS19 is saying that, சார், 1 கோடி divided by 4 yearsனா annual 25 லட்சம் ரூபான்னு வெச்சுக்கோ.
ஆனுவலா 25 லட்சம் ரூபாய் உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீ ஃபர்ஸ்ட் இயர் 25 lakh, செகண்ட் இயர் 25 lakh, தேர்ட் இயர் 25 lakh, ஃபோர்த் இயர் 25 lakh நீ எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இயர் 25 lakh, செகண்ட் இயர் 25 lakh, தேர்ட் இயர் 25 lakh, ஃபோர்த் இயர் 25 lakh நான் இன்கம் ஆகும் கிரெடிட் பண்ணணும். அப்போ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல திடீர்னு லீஸ் ரெண்டல் ரொம்ப அதிகமா இருக்கும். லீஸ் ரெண்டல் அதிகமா டெபிட் பண்றதுனால உன்னோட ப்ராஃபிட் அடி வாங்கிடும். ஃபர்ஸ்ட் இயர்ல நான் திடீர்னு லீஸ் ரெண்டல் இன்கம் அதிகமா கிரெடிட் பண்றதுனால என்னோட இன்கம் அதிகமாகி அதிகமான டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். AS 19 என்ன சொல்றாங்கன்னா, சிஸ்டமேட்டிக் பேசிஸ்ல, ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ்ல நீ என்ன பண்ணணும்னா, சார் இதை புக் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல உனக்கு எக்ஸ்பென்ஸ் லீஸ் ரெண்டல் அக்கவுண்ட் டெபிட் 25 lakh. ஆனா நீ உண்மையிலேயே 25 lakhs பே பண்ற இல்ல, உண்மையிலே 10 lakhs தான் பே பண்ற. அப்ப எவ்வளோ கம்மியா பே பண்ற? 15 lakhs கம்மியா பே பண்ற. AS 19 பதிலா 25 lakhs பே பண்ண வேண்டிய இடத்துல 10 lakhs தான் பே பண்ணியிருக்க அப்படின்னா there is a liability of 15 lakh. அந்த liability-ய லீஸ் ஈக்குவலைசேஷன், அதை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக புக் பண்ணு. டு பேங்க் அக்கவுண்ட், உண்மையிலே நீ எனக்கு 10 lakh rupees பேங்க் அக்கவுண்ட் பே பண்ணிருக்கியா? எஸ் சார். இயர் நம்பர் 2ல சார் ஆஸ் பர் AS 19 நீ எவ்வளவு பே பண்ணணும்? 25 lakh. ஆனா உண்மையிலே நீ எவ்வளவு தான் பே பண்ற? 20 lakhs தான் பே பண்ற. இப்பவும் 5 லட்சம் ரூபாய் ஷார்ட் இருக்கு. that 5 lakh rupees is a liability. அது எங்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருனா, லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரு. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர்லயும் எவ்வளவுதான் எக்ஸ்பென்ஸா புக் பண்ணு? 25 lakhs தான் எக்ஸ்பென்ஸா புக் பண்ணு. டு பேங்க் அக்கவுண்ட், செகண்ட் இயர்ல உன் பேங்க்ல இருந்து எவ்வளவு போகும்? 20 lakhs. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல இயர் நம்பர் 1ல லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட்ல 15 lakhs கிரெடிட் பண்ணியா? இயர் நம்பர் 2ல லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட்ல 5 lakh rupees கிரெடிட் பண்ணியா? 15 lakhs plus 5 lakh 20 lakh rupees டோட்டல் கிரெடிட் பேலன்ஸ் நிக்குது, லயபிலிட்டி நிக்குது லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட்ல. கம் ஆன், இயர் நம்பர் 3 as per AS 19 இயர் நம்பர் 3ல நீ எவ்வளவு பே பண்ணணும்? 30 lakhs. சார் 25 lakhs as per AS 19 பதிலா பே பண்ணணும். உண்மையிலேயே எவ்வளவு பே பண்ணிருக்க? 30 lakhs பே பண்ணிருக்க. எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கியா? So my dear lovable students, இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா, லீஸ் ரெண்டல் அக்கவுண்ட் டெபிட் 25 lakh புக் பண்ணா போதும். அந்த எக்ஸ்ட்ராவா பே பண்ண எவ்வளவு லாக்? 5 lakh. ஆல்ரெடி லீஸ் ஈக்குவலைசேஷன்ல கிரெடிட் பேலன்ஸ் நிக்குது இல்லையா, அதுல இருந்து 5 lakh rupees எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. டு பேங்க் அக்கவுண்ட் how much lakh? 30 lakh. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல 15 lakhs லீஸ் ஈக்குவலைசேஷன்ல கிரெடிட் பண்ண, செகண்ட் இயர்ல 5 lakh லீஸ் ஈக்குவலைசேஷன்ல கிரெடிட் பண்ண, 15 plus 5 lakhs comes to 20 lakhs. இந்த 20 lakhsல இருந்து தேர்ட் இயர்ல 5 lakh எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிட்ட. இப்ப இன்னும் உனக்கு லீஸ் ஈக்குவலைசேஷன்ல எவ்வளவு பேலன்ஸ் நிக்குது? 15 lakhs நிக்குது. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், as per AS 19 நியாயமா உண்மையிலேயே நீ 25 lakhs இயர் நம்பர் 4ல லீஸ் ரெண்டல் பே பண்ணிருக்கணும். ஆனா எவ்வளவு பே பண்ற? அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு பே பண்ற? 15 lakhs. because 40 lakhs minus 25 lakhs comes to 15 lakh. அந்த 15 lakh எங்க இருக்குன்னா லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட்ல இருக்கு. லீஸ் ரெண்டா எவ்வளவு புக் பண்ணிரு? 25 lakh. 25 lakhs புக் பண்ணிடு. லீஸ் ஈக்குவலைசேஷனா ஆல்ரெடி லீஸ் ஈக்குவலைசேஷன்ல இருக்கிற கிரெடிட் பேலன்ஸ் எடுத்து 15 lakhs க்ளோஸ் பண்ணிடு. டு பேங்க் அக்கவுண்ட் 40 lakhs பே பண்ணிடு. திஸ் இஸ் வாட் த கான்செப்ட் ஆஃப் லீஸ் ஈக்குவலைசேஷன் இஸ் ஆல் அபவுட், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். சார் த சேம் திங் சார், சப்போஸ் அவுட்புட் ஃப்ரம் மெஷின் டேக்கன் ஆன் 3-year NLEs ஆப்பரேட்டிங் லீஸ் as estimated as follows. இயர் நம்பர் 1ல 1 lakh யூனிட் வரும் அந்த மெஷின்ல இருந்து. இயர் நம்பர் 2ல 2 lakh யூனிட்ஸ் வரும். இயர் நம்பர் 3ல 5 lakh யூனிட்ஸ் வரும்னா டோட்டலா 8 lakh யூனிட்ஸ் வரும். நீ லீஸ் ரெண்டல் 2 lakh 50, 4 lakh 50, 5 lakh டோட்டலா 12 lakh rupees நீ பே பண்ற, ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல அதோட அவுட்புட் தரவே இல்லை. இந்த சென்ஸ் மீன்ஸ் இவ்வளோ லீஸ் ரெண்டல் பே பண்றேன்னு மட்டும்தான் இருக்கே தவிர அதுல இருந்து என்ன பெனிஃபிட் வரும்னு உனக்கு இல்ல. ஆனா செகண்ட் கொஸ்டின்ல பெனிஃபிட் இருக்கா இல்லையா? அப்ப நீ என்ன பண்ண கூடாதுன்னா 12 lakhs divided by 3 years, every year 4 lakh அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. every year 4 lakh னு சொல்லக்கூடாது. இந்த பேசிஸ் தரலேனா divided by 3 னு போடலாம். இங்க ஒரு விஷயம் ஷுவர் சார், டோட்டலா நீ 12 lakh rupees பே பண்ண போறியா? இப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த 12 lakh rupees பே பண்ணி மொத்தமா எவ்வளவு யூனிட்ஸ்? சார் 8 lakh units. அப்ப 12 lakhs divided by 8 lakh units na 1.5 rupee per unit is the depreciation rate.
ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் 1 lakh. அப்போ 1.4 into 1 lakhனா 1,50,000 rupees தான் நியாயமா தர்மமா ஃபர்ஸ்ட் இயர்ல லீஸ் ரெண்டலா பே பண்ணிருக்கணும். ஆனா நீ எவ்வளவு பே பண்ற? 2,50,000. எக்ஸ்ட்ரா எவ்வளவு பே பண்ற? 1 lakh. அந்த 1 lakh எங்கக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா சார் லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்ப இயர் நம்பர் 1ல என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவேன்? லீஸ் ரெண்டல் as per AS 19 1,50,000. ஒத்துக்கிறியா நீ? லீஸ் ஈக்குவலைசேஷன் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் 1 lakh to lessor 2,50,000, lessor account debit to bank account 2,50,000. come on. இப்ப செகண்ட் இயர்ல சார் ஒரு யூனிட்டுக்கு ஆக்சுவலா ₹1.50 தான லீஸ் ரெண்டல். செகண்ட் இயர்ல நீ உண்மையிலேயே 2 lakh யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிருக்கியா? அப்ப 2 lakh into ₹1.50 3 lakh rupees நியாயமா லீஸ் ரெண்டல் பே பண்ணி இருக்கணும். ஆனா லெஸ்ஸாரும் லெஸ்ஸியும் நீங்க ரெண்டு பேரும் பேசி என்ன டிசைட் பண்ணிருக்கீங்கன்னா 4,50,000 rupees லீஸ் ரெண்டல் பே பண்றதா டிசைட் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1,50,000 பே பண்றீங்க. அந்த எக்ஸ்ட்ரா பே பண்ற 1,50,000 எங்க போய் உட்காரணும்? லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட்ல போய் உட்காரணும். தட்ஸ் வாட் மேன். சார் ரெண்டாவது வருஷம் திருப்பி இதே தான். லீஸ் ரெண்டல் அக்கவுண்ட் டெபிட் 1,50,000 இல்ல 2 lakh? 2 lakh சார் 3 lakh சாரி 3 lakh. ஏன்னா செகண்ட் இயர்ல டோட்டலா 2 lakh யூனிட் இன் 1.5 னா லீஸ் ரெண்டல் அக்கவுண்ட் 3 lakh. லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட் 1,50,000 டு பேங்க் அக்கவுண்ட் டோட்டலா 4,50,000. இப்போ இயர் நம்பர் 1ல லீஸ் ஈக்குவலைசேஷன்ல எவ்வளவு டெபிட் பண்ண? 1 lakh சார் எவ்வளவு டெபிட் பண்ணேனா 1 lakh rupees டெபிட் பண்ண. இயர் நம்பர் 2ல லீஸ் ஈக்குவலைசேஷன்ல எவ்வளவு டெபிட் பண்ணுவ? எக்ஸ்ட்ரா வர்ற 1,50,000 டெபிட் பண்ணுவ. அப்ப இயர் நம்பர் 1ல ஒரு 1 lakh rupees இருக்கு. இயர் நம்பர் 2ல ஒரு 1,50,000 rupees இருக்கு. டோட்டலா 2,50,000 rupees எங்க டெபிட் பேலன்ஸ் காட்டும்னா லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட்ல டெபிட் பேலன்ஸ் காட்டும். கம்ஃபர்டபிளா? இயர் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் 5 lakh யூனிட்ஸ் நீ என்ன பண்ண போற? சார் ப்ரொடியூஸ் பண்ண போற அந்த அசெட்டை வச்சு 5 lakh into what is the lease rental per unit? 1.5. அப்ப 5 lakh into 1.5 போட்டேனா 7,50,000 நியாயமா தர்மமா என்ன ஆயிருக்கணும்னா லீஸ் ரெண்டல் பே பண்ணிருக்கணும். ஆனா நீ எவ்வளவு தான் பே பண்ண? 5 lakh rupees தான் பே பண்ண. So there is a short to the extent of 2,50,000 rupees. கரெக்டா? அந்த 2,50,000 rupees தான் நமக்கு லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட்ல டெபிட் பேலன்ஸ் நிக்குது. அப்ப நீ என்ன பண்ணா லீஸ் ரெண்டல் அக்கவுண்ட் டெபிட் 7,50,000 to lease equalization 2,50,000 to bank account 5 lakh rupees நீ என்ட்ரி போடணும். ஏன் AS 19 இந்த மாதிரி சொல்றாங்கன்னா to satisfy the matching concept, to satisfy the இப்போ உங்களுக்கு வந்து இயர் நம்பர் 1 இருக்கு, இயர் நம்பர் 2 இருக்கு அண்ட் இயர் நம்பர் 3 இருக்கு. 3 இயர்ஸ்க்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இருக்கும். பை மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க அந்த மெஷினை வச்சு மேனுஃபேக்சர் பண்ண போறதே எவ்வளவு யூனிட்ஸ் தான்? ஒன்லி ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க மேனுஃபேக்சர் பண்ண போறதே 1 lakh யூனிட்ஸ் தான். என்ன ஒத்துக்கிறியாப்பா? செகண்ட் இயர்ல நீங்க மேனுஃபேக்சர் பண்ண போறது 2 lakh யூனிட்ஸ். am I right சார்? தேர்ட் இயர்ல நீங்க மேனுஃபேக்சர் பண்ண போறது 5 lakh யூனிட்ஸ். அப்ப எந்த வருஷம் யூனிட்ஸ் அதிகமா இருக்கும்? இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க 1 lakh யூனிட்ஸ் என்ன பண்ணீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா 1 lakh யூனிட்ஸ் தான் உங்களால விற்க முடியும். அப்ப 1 lakhs யூனிட்ஸ்க்கான லாபம் தான் P&L அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல வரும். அப்ப டு என்ன ரெண்டல்? லீஸ் ரெண்டல். 1 lakh யூனிட்ஸ்க்கான லீஸ் ரெண்டல் தான் நீங்க டெபிட் பண்ணணும். அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு ₹1.50 1 lakh into ₹1.50 கம்ஸ் டு 1,50,000 rupees தான் லீஸ் ரெண்டல் நீங்க டெபிட் பண்ணணும். ஆனா நீங்க உண்மையிலே சொல்லி இருக்கிறது 2,50,000 டெபிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சார் அந்த 2,50,000 தாங்கிறதுக்கான சக்தி யாருக்கு இல்லைன்னா P&L அக்கவுண்டுக்கு இல்லை. அதனாலதான் AS 19 என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா கண்ணா out of this 2,50,000 ரெண்டா பிரிச்சுக்கூடா கண்ணா, which is the rent which are பக்கா as per AS 19 1,50,000 இதை நீ லீஸ் ரெண்டலா ட்ரீட் பண்ணி P&L அக்கவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. பேலன்ஸ் இருக்கிற 1 lakh rupees லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணி எடுத்து வை, ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார் இயர் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்ன கதை? டோட்டலா 2 lakh யூனிட்ஸ் நீ என்ன பண்ண போறனா மேனுஃபேக்சர் பண்ண போற. அப்ப டு லீஸ் ரெண்டால்னு நியாயமா 2 lakh into 1.5 3 lakh rupees டெபிட் ஆகணும். சார் எப்படி சார் இது 2 lakh இது 3 lakhனா? சார் தீஸ் ஆல் ஆர் இன் யூனிட்ஸ். ஐ எம் நாட் டாக்கிங் இன் த வேல்யூ. 2 lakh ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு விற்ப அப்பதான் உனக்கு சேல் வேல்யூ வரும். அந்த சேல் வேல்யூல இருந்து அந்த எக்ஸ்பென்ஸ் நீ வந்து மீட் பண்ணுவ. ரைட்டா சார்? சோ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், பட் ரியலாவே இயர் நம்பர் 2ல 4,50,000 rupees lease rental you have paid. Are you understanding the logic? அப்ப இந்த 4,50,000 rupees நீ ரெண்டா பிரிச்சிரு. சார் நியாயமா வர வேண்டிய 3 lakh rupees should be debited to what account? P&L account. And balance 1,50,000 rupees lease equalization accountல டெபிட் பண்ணி வச்சிரு. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு லீஸ் ஈக்குவலைசேஷன், செகண்ட் இயர்ல ஒரு லீஸ் ஈக்குவலைசேஷன், டோட்டலா
2,50,000 rupees debit balance is the lease equalization. Comfortable? My dear lovable students, come to the third year. உண்மையிலேயே 5 lakh யூனிட் நீ மேனுஃபேக்சர் பண்ணேனா 5 lakh into 1.5 லீஸ் ரெண்டல் உண்மையிலேயே 7,50,000 rupees வரணும். ஆனா நீ பே பண்ண போறது வெறும் எவ்வளவு ரூபீஸ் தான்? 5 lakh rupeesனா இது எப்படி சார் சரியா அக்கவுண்ட்ஸ்ல டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா இருக்கு சார். வருமானம் கம்மியாகி எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும், வருமானம் அதிகமாகும் போது எக்ஸ்பென்ஸ் கம்மியாகவும் இருக்கும். AS19 என்ன சொல்றாங்கன்னா அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். யூ ஆர் சப்போஸ் டு ஃபாலோ அ கான்செப்ட் கால்ட் as lease equalization account. This is an expected area, man. Sir, that's it with regard to the accounting treatment of என்ன lease. Operating lease in the books of both the lessee and also the lessor, because in initial recognition or concept கிடையாது. Asset should be recorded at fair value or the present value of the MLP, whichever is lower. அந்த மாதிரி எந்த வகையான பிரச்சனையும் ஆபரேட்டிங் லீஸ்ல கிடையாது. பிகாஸ் அசெட்டோட ஓனர் நான் தான், என் புக்ஸ்ல தான் அசெட் இருக்கும். அசெட்டை நான் உனக்கு தர்றது வரும் யூஸ் பண்றதுக்காக மட்டும்தான். அது உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்குள்ள ரெசிப்டா காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீ எனக்கு லீஸ் ரெண்டல் பே பண்ண போற, நான் அந்த லீஸ் ரெண்டல் ரிசீவ் பண்ண போறேன். நீ எனக்கு லீஸ் ரெண்டல் பே பண்ணேனா அதை நீ எக்ஸ்பென்ஸா புக் பண்ணிக்கோ, அதை நான் இன்கமா புக் பண்றேன். அந்த எக்ஸ்பென்ஸை சார் உண்மையான எக்ஸ்பென்ஸை உண்மையா புக் பண்ணக்கூடாது சார். லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. லீஸ் ஈக்குவலைசேஷன் அக்கவுண்ட் இன் த சென்ஸ் மீன்ஸ் சார் உனக்கு அந்த அசெட்டை யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற பெனிஃபிட் பேஸ் பண்ணி நீ வந்து எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணு. எனக்கு அந்த அசெட்டை லீஸ் அவுட் பண்ற நான் என்ன பெனிஃபிட் உனக்கு தரணும், அந்த பெனிஃபிட் நான் உனக்கு தர்றதை பேஸ் பண்ணி நான் இன்கம் புக் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல 1 lakh யூனிட்ஸ் தான் அந்த மெஷினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா 1 lakh யூனிட்ஸுக்கான இன்கம் தான் நான் என்ன பண்ணணும், புக் பண்ணணும். நீ 1 lakh யூனிட்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் தான் நீ புக் பண்ணணும். செகண்ட் இயர்ல 2 lakh யூனிட்ஸ் அந்த மெஷினால மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னா 2 lakh யூனிட்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் தான் நீ புக் பண்ணணும் சார். 2 lakh யூனிட்ஸ்க்கான இன்கம் தான் நான் புக் பண்ணணும். தேர்ட் இயர்ல அந்த மெஷினால 5 lakh யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னா 5 lakhsக்கான எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணணும். அது இல்லாம அதை விட கம்மியா புக் பண்ணக்கூடாது. That's it with regard to the operating lease, man. The one line summary I have given this table. If you are thorough with this table, that's it, done. There is no initial measurement for the operating lease. So the asset will be still recorded in the books of the lessor. Asset will not be recorded in the books of the lessee. Come on, recognition of lease rental. Sir, நீங்க எனக்கு lease rental தந்தீங்கன்னா bank account debit to lease rental annual income. உங்களை பொறுத்த வரைக்கும் லீஸ் ரெண்டல் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். ஹூஸ் த பர்சன் ஹூ ஆர் என்டைட்டில்ட் டு கிளைம் டெப்ரிசியேஷன் லெஸ்ஸார்? டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு அசெட் அக்கவுண்ட். உனக்கும் டெப்ரிசியேஷனுக்கும் என்னவே இல்லை. இனிஷியல் டைரக்ட் காஸ்ட் நான் இன்கர் பண்ணாலும் ஒரு என்ட்ரி தான், நீ இன்கர் பண்ணாலும் ஒரு என்ட்ரி தான். இனிஷியல் டைரக்ட் காஸ்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட், நீ இன்கர் பண்ணாலும் இனிஷியல் டைரக்ட் காஸ்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். சார் என்னோட இன்கத்தை லீஸ் ரெண்டல் இன்கத்தை என்னோட டெப்ரிசியேஷனை நான் பிஎன்எல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். என்னோட டெப்ரிசியேஷனை பிஎன்எல்ல எக்ஸ்பென்ஸா போடுவேன், லீஸ் ரெண்டல் இன்கத்தை நான் இன்கமா காட்டுவேன். உனக்கு டெப்ரிசியேஷன் ஒரு கான்செப்டே கிடையாது, லீஸ் ரெண்டல் மட்டும்தான் இருக்கு. என்ன பே பண்றியோ அதை நீ வந்து பிஎன்எல்ல டெபிட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஸ் பர் லீஸ் அக்ரிமெண்ட் நானும் நீயும் ஒரு விஷயம் ஒத்துருந்துருப்போம், அது கிடையாது. அதுல இருந்து வர பெனிஃபிட் கரெக்டா சார்? AS19 என்ன சொல்றான்னா உன்னோட எக்ஸ்பென்ஸ் பெனிஃபிட் பேஸ்டா இருக்கணும், என்னோட இன்கம் பெனிஃபிட் பேஸ்டா இருக்கணும். That's it with regard to the என்ன லீஸ் மேன் operating lease. The last concept, an expected area for exam, sale and lease back. Sale and lease back. Sale and lease back in the sense means, for example, sir, ரெண்டு பேர் இருந்தாங்க சார். One is ANM. Sir, ANM is a lessor and students are the lessee, my dear lovable students. முதல்ல எங்கிட்ட ஒரு asset இருந்துச்சு. I was the owner of the asset. I sold this asset to the students. இந்த asset நான் யாருக்கு வித்துட்டேன்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வித்துட்டேன். ஹலோ சார். தென் இப்ப அசெட் யார் கையில் இருக்கு? ஸ்டூடெண்ட் கையில் இருக்கு. ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து அதே அசெட்டை நான் லீஸ் பேக் பண்ணிட்டேன், அதே அசெட்டை நான் லீஸுக்கு எடுத்துட்டேன். யார்கிட்ட இருந்து லீஸுக்கு எடுக்கிறேன்? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து லீஸுக்கு எடுக்கிறேன். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி ANM-ஓட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல தானே அந்த அசெட் இருந்திருக்கும் சார். சார் இப்ப அந்த அசெட் நான் சேல் பண்ணும்போது ANM-ஓட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அந்த அசெட்டை டீரெகனைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல நான் ரெகனைஸ் பண்ணணும். கரெக்டா? இப்ப நான் திருப்பி அந்த அசெட்டை எதுக்கு எடுக்கிறேன்? லீஸுக்கு எடுக்கிறேன். அந்த லீஸ் ஐதர் ஆப்பரேட்டிங் லீஸா இருக்கலாம் இல்ல ஃபைனான்சியல் லீஸா இருக்கலாம். கரெக்டா? இன்கேஸ் அது ஃபைனான்சியல் லீஸா இருந்துச்சுன்னா இப்ப யாரு லெஸ்ஸார்? ஸ்டூடெண்ட்ஸ் லிமிடெட் தான் லெஸ்ஸார்.
ஸ்டூடெண்ட்ஸ் லிமிடெட் தான் லெஸ்ஆர். கரெக்டா? ஏன்னா முன்னாடி அசெட் என் கையில தான் இருந்துச்சு, நான் லெஸ்ஆர் கிடையாது, நான் செல்லர். ஸ்டூடெண்ட்ஸ் லிமிடெட் சார் பையர். கரெக்டா சார்? இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் லிமிடெட் எனக்கு எதுக்கு விடுறான்னா, லீஸுக்கு விடுறான்னா, அவ யாரா மாறிடுவான், லெஸ்ஆரா மாறிடுவான். அண்ட் ஏஎன்எம் எனக்கு சார் நான் லீஸுக்கு எடுக்கிறதுனால நான் லெஸ்ஸியா மாறிடுவேன். அப்ப சேல் அண்ட் லீஸ் பேக் டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஃபர்ஸ்ட் சேல் ஆஃப் an asset. ஃபர்ஸ்ட் வந்து செல்லர் பையருக்கு அசெட்டை விற்கணும் அண்ட் லீசிங் த சேம் அசெட் பேக். அதே அசெட்டை திருப்பி லீஸுக்கு எடுக்கிறது. இந்த சிச்சுவேஷன் செல்லர் பிகம் a lessee. யோசிச்சு பாருங்க, செல்லர் பிகம் a lessee in the sense means நான் தான் செல்லரா இருந்த ஏஎன்எம், நான் உனக்கு வித்துட்டேன்னா நீ பையர், உங்ககிட்ட நான் லீஸுக்கு எடுத்தேன்னா நீ லெஸ்ஸார், நான் லெஸ்ஸி. அப்போ மை நேம் இஸ் கோயிங் டு பி செல்லார் லெஸ்ஸி. என் பேர் என்னன்னா செல்லர் லெஸ்ஸி. என்ன லெஸ்ஸி? And buyer become a lessor. நான் உனக்கு அந்த அசெட்டை வித்துட்டேன்னா நான் தான் உனக்கு விற்கிறேன். நான் உனக்கு விற்கிறேன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீ தான் என்கிட்ட அந்த அசெட்டை வாங்கியிருக்க. அப்ப நீ முதல்ல பையரான, அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு அந்த அசெட்டை லீஸுக்கு விட்டுருக்கேனா, நீ இப்ப யாரா இருக்க, லெஸ்ஸார். அப்ப சேல் அண்ட் லீஸ் பேக் இன்வால்வ்ஸ் டூ டிரான்சாக்ஷன். சேல் அண்ட் லீஸ் பேக்ல ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்கும். ஒன்னு சேல் ஆஃப் அசெட் பை த செல்லர் லெஸ்ஸி டு த பையர் லெஸ்ஸார். யாரு செல்லர்? ஏஎன்எம். யாருக்கு வித்த? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? பையர். அதுக்கப்புறம் அந்த பையர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அசெட்டை எனக்கே லீஸ் கூட்டிருக்காங்க. சோ தே ஆர் லெஸ்ஸார். சார் நான் முன்னாடி செல்லரா இருந்தேன், இப்ப அந்த அசெட் நான் லீஸுக்கு எடுத்தனால என் பேர் இதுக்கப்புறம் லெஸ்ஸி. லீஸ் டிரான்சாக்ஷன் யூ ஹேவ் டு செக் தட் வெதர் இட் இஸ் அ ஃபைனான்ஸ் லீஸா ஆபரேட்டிங் லீஸா. அதுல முதல்ல நான் வரேன் சேல் அண்ட் லீஸ் பேக் வித் ஃபைனான்ஸ் லீஸ். ஃபைனான்ஸ் லீஸா இருந்தா லாஜிக் யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேர் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு ஏஎன்எம், நான் தான் இந்த அசெட்டோட ஓனரா இருந்தேன், அப்ப நான் தானே செல்லர். சூப்பர் சார். சார் நான் யாருக்கு வித்துட்டேன்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வித்துட்டேன். அப்ப ஸ்டூடெண்ட் இஸ் த என்ன சார்? பையர். சூப்பர் சார். இப்போ ஸ்டூடெண்ட் இஸ் பிகமிங் லெஸ்ஸார் அண்ட் ஏஎன்எம் இஸ் பிகமிங் லெஸ்ஸி. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அசெட்டை நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விற்கும் போது என் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இந்த அசெட்டை டீரெகனைஸ் பண்ணணும். இந்த அசெட்டை நீங்க எங்கிட்ட இருந்து வாங்கும் போது என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இதை நீங்க ரெகனைஸ் பண்ணணும். ரைட்டா? இன்கேஸ் லீஸ் என்ன லீஸா இருந்தா, ஃபைனான்ஸ் லீஸா இருந்தா, சார் லெஸ்ஸாரோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அசெட்டை டீரெகனைஸ் பண்ணணும். லெஸ்ஸியோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அசெட்டை ரெகனைஸ் பண்ணணும். இதுக்கு பருத்தி மூட்டை கோடவுன்ல இருந்திருக்கலாம். பிகாஸ் என் புக்ல இருந்து அசெட் போயிடுச்சு, என் புக்குக்கு அசெட் வந்துச்சு. சார் ஹோம் புக்குக்கு அசெட் வந்துச்சு, ஹோம் புக்குக்கு அசெட் போயிடுச்சு. ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? சோ ஸ்டாண்டர்ட் இஸ் சேயிங் தட் இஃப் த ரிசல்ட்டிங் லீஸ் இஸ் என்ன லீஸ்? Finance lease. Lease finance lease are not, then in fact transaction is a loan securitized by the leased asset and seller or lessee keep recognizing the asset. எப்படி keep recognizing the asset? முதல்ல விற்கும் போது என்ன விட்டு asset வெளியே போயிடும். திருப்பி நான் அதே asset லீஸுக்கு எடுக்கும் போது I am going to be the owner because in case of finance lease lessee is the person who are supposed to record or initially recognize that asset in his books of accounts at fair value of the MLP or sir fair value of the asset or present value of the MLP whichever is lower. அப்போ அசெட் வெளியே போய் உள்ள வருது, அங்க உள்ள வந்து வெளியே போகுது. இதுக்கு பரித்தி மூட்டை எங்கேயே இருந்திருக்கலாம்னா கோடவுன்லயே இருந்திருக்கலாம். முதல்ல நீங்க சேல் ஆகும்போது என்ன என்ட்ரி போடணும்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட். பிகாஸ் நான் தான் செல்லர், நீங்க தான் பையர். ஸ்டூடெண்ட்ஸ் லிமிடெட் எனக்கு காசு கொடுத்துருப்பாங்க, அப்ப எனக்கு காசு வரும், பேங்க் அக்கௌண்ட் நான் டெபிட் பண்றேன். டு அசெட் அக்கௌண்ட் என்ன விட்டு அசெட் வெளியே போயிருக்கும், தட் அசெட் கேரியிங் வேல்யூ நான் ரெக்கார்ட் பண்ணிருப்பேன், அதை நான் கிரெடிட் பண்ணி வெளியே போயிருக்கும். டு கெயின் ஆன் சேல் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், கெயின் ஆன் சேல்னா அந்த அசெட்டை வந்து நான் புக் வேல்யூ விட எவ்வளவு அதிகமா வித்தனோ அதுதான் அதோட கெயின் ஆன் சேல். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? சார் திஸ் கெயின் ஷால் பி டெஃபர்ட் and amortized over the term lease term in proportion of the depreciation to be charged by the seller lessee. நான் தான் செல்லர், நான் லெஸ்ஸியாக போறேன். இன்கேஸ் லீஸ் என்ன லீஸா இருந்தா, ஃபைனான்ஸ் லீஸா இருந்தா, இதுக்கப்புறம் அந்த அசெட்டுக்கு டெப்ரிசியேஷன் நான் தானே கிளைம் பண்ணுவேன். அப்ப அந்த டெப்ரிசியேஷனுக்கு மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அசெட்டுக்கு டு டெப்ரிசியேஷன் நான் P&L டெபிட் பண்ணுவேனா? இப்போ எனக்கு இந்த கெயின் ஆன் சேல் இருக்குன்னா அந்த கெயின் ஆன் சேல ஒரு ஷார்ட்ல P&L கிரெடிட் பண்ணாதீங்க. பை என்ன ஆன் சேல், கெயின் ஆன் சேல்னு டெஃபர்ட் மெத்தட். AS12 நம்ம டெஃபர்ட் கிராண்ட் அக்கவுண்ட் படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி எத்தனை வருஷம் நீங்க லீஸ் அந்த அசெட் வச்சுக்க போறீங்களோ அத்தனை வருஷம் நீங்க அந்த கெயினை P&L அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் பண்றியா? இப்ப அசெட்டை நான் முதல்ல விற்கும் போது இந்த என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். எந்த என்ட்ரி? பேங்க் அக்கவுண்ட் டெபிட். ஏன்னா எனக்கு காசு வரும், என்ன விட்டு அசெட் போயிடும் டு அசெட் அக்கவுண்ட். டு கெயின் ஆர் சேல்
மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் திருப்பி நான் லீஸுக்கு எடுக்கும்போது அந்த அசெட் எனக்கே வரும்ல. அப்ப எந்த வேல்யூல பாஸ் பண்ணணும்னா லீஸ் அசெட் அக்கவுண்ட் டெபிட் டு லீஸ் லயபிலிட்டி விச் இஸ் இனிஷியல் ரெகக்னிஷன். எப்படி இனிஷியல் ரெகக்னைஸ் பண்ணணும் உனக்கு நல்லாவே தெரியும். எப்படி இனிஷியலி ரெகனைஸ் பண்ணணும் சார்? லோவர் ஆஃப் ஃபேர் வேல்யூ ஆர் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் எம்எல்பி, பிகாஸ் திஸ் லீஸ் இஸ் அ டேஷ் லீஸ், ஃபைனான்ஸ் லீஸ். சார் ஃபார் எக்ஸாம்பிள் ANM owns a building having fair value of 50 lakhs. என்கிட்ட ஒரு பில்டிங் இருக்கு, அதுக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபேர் வேல்யூ. டு அரேஞ்ச் த ஃபண்ட் ஃபார் பிசினஸ் ANM sold its building to Kirtan for rupees 50 lakh and at the same time Kirtan leases back the same building back to ANM. அப்ப பில்டிங் யார்கிட்ட இருந்துச்சுன்னா ANM கிட்ட இருந்துச்சு, அது கீர்த்தனுக்கு நான் வித்துட்டேன். திருப்பி கீர்த்தன் கிட்ட இருந்தே நான் என்ன பண்றேன், அதை நான் லீஸுக்கு எடுக்கிறேன். புக் வேல்யூ ஆஃப் த பில்டிங் இன் த புக்ஸ் ஆஃப் ANM இஸ் 46 lakh. அப்ப 46 lakhs-ஓட பில்டிங்கை தான் நான் 50 lakhs கீர்த்தனுக்கு வித்திருக்கேன். கரெக்டா சார்? அப்ப there is a profit of 4 lakh. Rate of depreciation 12%. This is a finance leak back by the Kirtan to ANM. இது என்ன லீஸ் மேன்? ஃபைனான்ஸ் லீஸ். யார் சார் ANM? செல்லர் லெஸ்ஸி. பிகாஸ் அவரு தான் அசெட்டை கீர்த்தனுக்கு விற்கிறாரு, ஃபியூச்சர்ல அந்த அசெட்டை லீஸுக்கு எடுக்கிறாரு. ஸோ இஸ் அ செல்லர் லெஸ்ஸி. ஹூஸ் கீர்த்தன் சார்? பையர் லெஸ்ஸார். முதல் அசெட் எங்கிட்ட வாங்குறது கீர்த்தன், அதுக்கப்புறம் எனக்கே லீஸுக்கு விடுறது கீர்த்தன் தான். ஸோ இஸ் கால்ட் அஸ் பையர் லெஸ்ஸார். ஹூ வில் ரிசீவ் த ப்ராஃபிட் சார்? செல்லர் லெஸ்ஸி. தட் இஸ் ANM வில் பி ஹேவிங் ப்ராஃபிட். பிகாஸ் என் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல தானே நான் தானே விற்கிறேன், யாரு சேல் பண்றாங்களோ அவங்களுக்கு தானே ப்ராஃபிட் வரும். கரெக்டா சார்? வாட் AS19 இஸ் சேயிங் தட் முதல்ல விற்கும் போது இந்த ஜர்னல் என்ட்ரி போடுங்க. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 50 lakhs because Kirtan is going to give me 50 lakh. To asset account, what is the carrying value, book value of the asset? 46 lakhs. To deferred gain 4 lakh. இந்த deferred gain ஒரு ஷாட்ல P&L அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ண கூடாது. இப்போ அசெட்டை லீஸ் பேக் பண்ணும்போது நான் டீரெகனைஸ் பண்ணுவேனா இல்ல ரெகனைஸ் பண்ணுவேனா? ரெகனைஸ் பண்ணுவேன். Are you really with me? Asset on lease account debit to lease liability. என்ன ரூல் சாரே? சார் present value of the MLP or fair value of the asset, whichever is lower. I am assuming that இங்க fair value of the asset கொடுத்திருக்காங்க, fair value of the building கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ரூபீஸ்? 50 lakh. சார் இங்க present value of the MLP எதுவுமே தரல. So I am assuming that இந்த fair value தான் கம்மி, அப்ப நான் 50 lakhsல ரெக்கார்ட் பண்றேன். இப்போ என்னோட புக்ஸ்ல இருந்து முதல் அசெட் வெளியே போயிடுச்சு, திருப்பி என் புக்ஸுக்கு அசெட் வந்துச்சு. as per AS19 லீஸ் என்ன லீஸ்ங்கிறதுனால, லீஸ் என்ன லீஸ்ங்கிறதுனால, ஃபைனான்ஸ் லீஸ்ங்கிறதுனால I am the person who are supposed to claim the depreciation. So அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு 12% 6 லட்சம் ரூபாய் depreciation. This will be transferred to P&L. P&L account debit to depreciation 6 lakh. இப்போ எனக்கு deferred gain இருக்கு. எவ்வளவு deferred gain? 4 lakh. ஏன்னா 46 லட்சம் ரூபாய் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற அசெட்டை தான் 50 லட்சம் ரூபாய்க்கு நான் வித்திருக்கேன். ஐ அம் ஹேவிங் a gain of 4 lakh. அந்த gain of 4 lakh ஒரு ஷாட்ல P&L கிரெடிட் பண்ண கூடாது. டெப்ரிசியேஷன் ரேஷியோல தான் நீங்க கிரெடிட் பண்ணணும். வாட் இஸ் தி டெப்ரிசியேஷன் ரேஷியோ? 12%. அப்ப 4 lakh into 12% comes to 48,000 rupees. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கிரெடிட் பண்ணுவேன். டெக்னிக்கலி இந்த 50 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு பர்சன்ட்? 12% நான் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுவேன். கால்குலேட்டர் 50 லட்சம் ரூபாய்க்கு 12% டெப்ரிசியேஷன் போட்டீங்கன்னா 6 lakh rupees உங்களோட P&L அக்கவுண்ட்ல டு டெப்ரிசியேஷன் 6 lakh rupees நீங்க போடுவீங்க. கரெக்டா சார்? பை deferred gain உங்களோட டோட்டல் deferred gain எவ்வளோ? 4 lakh. அதோட எவ்வளோ பர்சன்ட்? 12%. 4 lakh into 12% comes to 48,000 rupees நீங்க கிரெடிட் பண்ணுவீங்க. அப்படின்னா 6 lakh rupees டெபிட் பண்ணிருக்கீங்க, 48,000 rupees கிரெடிட் பண்ணிருக்கீங்க. 6 lakh minus 48,000 comes to 5,52,000 is a net depreciation. Am I right sir? இப்போ இன்டைரக்டா AS19 என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளோ ரூபீஸ்பா உன்னோட வேல்யூ ஆஃப் த செட்? 50 lakh. எவ்வளோப்பா உன்னோட டெஃபர்ட் கெயின்? 4 lakh. அப்ப 50 lakhsல இருந்து 4 lakhs போச்சுன்னா 46 lakh. 46 lakhsக்கு சார் நீ 12% டெப்ரிசியேஷன் போட்டேன்னா எவ்வளோ வரும் உனக்கு? அதே 5,52,000 தான் இன்டைரக்டா வருது. தட் மீன்ஸ் சார் அந்த 4 lakh rupees டெஃபர்ட் கெயினை ஒரு ஷாட்ல P&L கிரெடிட் பண்ணிராத, ஒரு ஷாட்ல அசெட்லயும் கிரெடிட் பண்ணிராத. தட் மீன்ஸ் AS12 படிச்ச மாதிரி டைரக்ட் அசெட் மெத்தட் ஃபாலோ பண்ணாத, டெஃபர்ட் கெயின் மெத்தட் ஃபாலோ பண்ணு. தட் மீன்ஸ் டெஃபர்ட் கெயின் அக்கவுண்ட் டெபிட். ஆல்ரெடி டெஃபர்ட் கெயின்ல 4 லட்சம் ரூபாய் லாபம் நிக்குதா? கிரெடிட் பேலன்ஸ்ல நிக்குது. அதுல இருந்து நீ வித்ட்ரா பண்ணிக்கோ. எவ்வளவு வித்ட்ரா பண்ணு? and it has to be credited to the what account? P&L account. இப்போவும் உனக்கு டெஃபர்ட் கெயின்ல 3,52,000 rupees இருக்கும். கரெக்டா சார்? இந்த 3,52,000
பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைடு காட்டு. அந்த லீஸ் டேர்ம் முடிய அதோட எவ்வளோ பர்சன்ட் 12% டெஃபர்ட் கெயின்ல இருந்து வித்ட்ரா பண்ணி P&L அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணு. திஸ் இஸ் வாட் த அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் இன் கேஸ் இஃப் த லீஸ் பேக் இஸ் a what lease back? Finance lease back. அப்படின்னா விற்கும் போது பேங்க் அக்கவுண்ட் டெபிட் to asset account to gain account. That gain should not be credited to the P&L account in one shot. That gain should not be credited to the asset account in one shot. That gain has to be deferred over the life of the lease term based upon the depreciation ratio. The last one, sir, a sale and lease back with operating lease. Sir, operating lease na sir sale and lease back முதல்ல நான் விக்கிறேன், கண்டிப்பா விற்கும் போது நான் ஜர்னல் என்ட்ரி போட்டே தான் ஆகணும். என்ன ஜர்னல் என்ட்ரி போடணும்? சார் பேங்க் அக்கவுண்ட் டெபிட், என்ன வித்தா எனக்கு காசு வரும். டு அசெட் அக்கவுண்ட், என்ன விட்டு அசெட் போக தான் செய்யும். டு கெயின் அக்கவுண்ட், சார் அந்த கெயின் திருப்பி நான் டெஃபர் பண்ணி போடணுமா, ஒரு ஷாட்ல P&L கிரெடிட் பண்ணுமா, அதான் டிஸ்கஷன். திருப்பி நான் அந்த அசெட்டை வித்தேன்னா லீஸ், என்ன லீஸுங்கிறதுனால ஆப்பரேட்டிங் லீஸுங்கிறதுனால திருப்பி நான் அந்த அசெட்டை லீஸுக்கு எடுக்கும் போது என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அந்த அசெட்டை நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இனிஷியல் ரெகக்னிஷன் இருக்காது. அந்த அசெட் யார் புக்ஸ்ல தான் இருக்கும்னா லெஸ்ஸி புக்ஸ்ல தான், லெஸ்ஸார் புக்ஸ்ல தான் இருக்குமே தவிர லெஸ்ஸி புக்ஸ்ல இருக்காது. சோ அந்த ப்ராஃபிட்டை நீங்க கணக்கு போடும்போது சார் தேர் ஆர் 3 ரூல்ஸ் ஆர் தேர். ரூல் நம்பர் 1 இட்ஸ் இம்பேர்மெண்ட் ரூல். ரூல் நம்பர் 1ல பேர்லயே இருக்கு பாரு, என்ன ரூல்? இம்பேர்மெண்ட் ரூல். which is AS 28 செக் பண்ணுப்பா. ஆல்வேஸ் செக் இஃப் த ஃபேர் வேல்யூ இஸ் லோவர் than the carrying amount. புக்ஸ்ல இப்ப விற்க போற அசெட் எந்த வேல்யூல கேரி ஆகுது. சார் இஃப் எஸ் இட் இஸ் இம்பேர்மெண்ட் லாஸ். ஓ மை காட் சார், இப்ப ஃபேர் வேல்யூ ஒரு அசெட்டுக்கு மார்க்கெட்ல வேல்யூவே 10 lakh rupees தான் இருக்கு. ஆனா நான் புக்ல வேல்யூ 15 லட்சம் ரூபாய் காட்டியிருக்கேன்னா புக்ல எக்ஸ்ட்ரா வேல்யூ காட்டியிருக்கேனா எவ்வளவு லேக்? 5 lakh. which is nothing but carrying value 15 லட்சம் ரூபாய், fair value 10 லட்சம் ரூபாய் shall be recognized first in the P&L account. முதல்ல அந்த P&L account ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். AS9 ல அப்புறம் வரலாம். முதல்ல சார் முன்னாடி படிச்ச இம்பேர்மென்ட் கணக்கு போடு நீ, and then we can apply rule number 2 and rule number 3. So what is rule number 1? Impairment loss. Ada I stands for impairment loss. Rule number 2 man, profit rule, my dear lovable students. Profit, sir, profit up to என்ன value? Fair value, sir, should be immediately transferred to the P&L account. உனக்கு fair value வரைக்கும் இருக்கிற profit உடனே P&L account க்கு transfer பண்ணனும். And profit over and above the fair value க்கு மேல வர்றத shall be deferred and amortized. In the sense means rule number 2ங்கிறதுனால ரெண்டா பிரிச்சு, பின்ன ரெண்டாவது ரூல் பின்ன ரெண்டா பிரிக்க, பின்ன மூணாவா பிரிக்க முடியும். நம்பர் 1, ப்ராஃபிட் அப் டு ஃபேர் வேல்யூ வரைக்கும் இமீடியட்டா P&L ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஓவர் அண்ட் அபவ் ஃபேர் வேல்யூ டெஃபர் பண்ணி அமோர்டைஸ் பண்ணு. ரூல் நம்பர் 3 மேன் லாஸ் ரூல். சார் லாஸ் இருக்கு சார், இட் ஹஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இமீடியட்லி டு தி P&L அக்கவுண்ட். It has to be transferred immediately to the P&L account. That means, sir, very important, sir. Very important, sir. IPL. What is I stands for? Impairment. What is P stands for? Profit rule. What is L stands for? Loss rule. Hello, sir. முதல்ல நீ fair value book value compare பண்ணு. இப்ப புக்ல இருக்கிற வேல்யூ அதிகமா இருக்கு ஃபேர் வேல்யூ விடனா அந்த டிஃபரன்ஸ் முதல்ல இம்பேர்மென்ட் லாஸ் ரைட் ஆஃப் பண்ணிடு. சூப்பர். நெக்ஸ்ட் ஒன், இன் கேஸ் உனக்கு அதையும் சேல் பிரைஸையும் கம்பேர் பண்ணு. உனக்கு ப்ராஃபிட் வருதுன்னா ப்ராஃபிட் அப் டு ஃபேர் வேல்யூ வரைக்கும் இமீடியட்டா P&L கிரெடிட் பண்ணு. அதுக்கு மேல வர்றதை என்ன பண்ணுனா டெஃபர்ட் அண்ட் அமோர்டைஸ். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? Hello sir. And the last one, my dear lovable students, loss na all the anticipated losses should be considered immediately to be handled. So we'll be doing one question, man. Illustration number 1. This is an ICAI question, an expected question from AS19. A limited sold machinery having WDV of 40 lakh. WDV na book value va. So book value evlo lakh? 40 lakh to B limited. So A limited is the seller and B limited is the buyer for rupees 50 lakh. Good. 50 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க. And the same machinery was leased back by B limited to A limited. Now B limited has become lessor and A limited has become lessee. This lease back is an operating lease. How to record the profit is what AS19 is saying. Comment if the sale price is 50 lakh is equal to the fair value. அப்ப fair value, அப்ப நம்ம இங்க book value, சார் நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். 40 lakh rupees is a book value. Fair value is how much lakh? 50 lakh, because already said that sale price is equal to fair value, right? What is the selling price? 50 lakh. So rule number 1, what you have to check, what is the fair value? மார்க்கெட்ல 50 லட்சம் ரூபாய் இருக்கு, என் புக்ஸ்ல அதை விட கம்மியா தான் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அப்படின்னா எனக்கு இம்பேர்மெண்ட் இல்லை. நம்பர் 2, இப்ப நான் எவ்வளவு ருபீஸ்க்கு வித்தேன்னு பார்க்கணும். 40 லட்சம் ரூபாய் புக்ஸ்ல இருக்கிறத 50 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கேன் நான். கரெக்டா சார்? சோ ஐ அம் ஹேவிங் அ ப்ராஃபிட்டா லாஸா?
எவ்வளோ லேக்ஸ்க்கு வித்துருக்கேன்? 40 lakhs புக்ஸில் இருக்கிறது 50 lakhs. ஐ எம் ஹேவிங் அ ப்ராஃபிட் ஆஃப் எவ்வளோ லேக்? 10 lakh. கரெக்டா சார்? சார் ப்ராஃபிட் அப் டு என்ன வேல்யூ? ஃபேர் வேல்யூ. இப்போ 40 lakhsக்கும் 50 lakhsக்கும் டிஃபரன்ஸ் 10 lakhs தானே. இந்த 10 lakhs இம்மீடியட்லி நான் எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்னா பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இங்க எனக்கு லாஸே கிடையாது. கம்ஃபர்டபுள். ரெண்டாவது ஃபேர் வேல்யூ எவ்வளோ லேக்? 60 lakh. சிச்சுவேஷன் நம்பர் 2. சார் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஃபேர் வேல்யூ எவ்வளோ லேக்? 60 lakh. உங்களோட புக் வேல்யூ எவ்வளோ? 40 lakh. இதை வித்து இருக்கிறது எவ்வளோ வேல்யூக்கு? 50 lakhs. நீங்க நியாயமா பேசுங்க. மார்க்கெட்ல ஒரு அசட்டோட வேல்யூ 60 lakh. ஏன் புக்ஸ்ல அது எவ்வளோ லேக்ஸ் தான் கேரி ஆகுது? 40 lakhs தான். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல. ரூல் நம்பர் 1 அப்ளை ஆகாது. இம்பேர்மெண்ட் லாஸே கிடையாது. அறிவுள் ரில் வித் மீ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். என் புக் வேல்யூ 40 lakh, நான் வித்து இருக்கிறது 50 lakh, டோட்டல் ப்ராஃபிட் 10 lakh. ப்ராஃபிட் ரூல் என்ன? அப் டு எது வரைக்கும்? ஃபேர் வேல்யூ வரைக்கும். அப்ப 40 lakhs to 60 lakhsனா எவ்வளோ கேப்? 20 lakh. 20 lakhs வரைக்கும் இமீடியட்டா புக் பண்ணலாம். ஆனா எனக்கு இருக்க ப்ராஃபிட்டே 10 lakhs தான். அந்த 10 lakhs இமீடியட்டா புக் பண்ணுவேன். அப்ப எதுவும் டெஃபர் பண்ண வேண்டாம். ப்ராஃபிட் வந்தா லாஸ் வராது. லாஸே கிடையாது. சிச்சுவேஷன் நம்பர் 3. ஃபேர் வேல்யூ எவ்வளோ லேக்? 45 lakh. அண்ட் சேல் பிரைஸ் இஸ் எவ்வளோ லேக்? 38 lakh. புக்கில் இப்போ எவ்வளோ வேல்யூ? 40 lakh. ஃபேர் வேல்யூ எவ்வளோ? 48 lakh. சார் 45 lakh. அண்ட் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 38 lakh. ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசெட் 45 lakh. ஓ, மார்க்கெட்ல வேல்யூ அதிகமா இருக்கு. சூப்பர் சார். சார் 40 lakhs. 40 lakhs. புக்ல 40 lakh. அப்ப புக்ல வேல்யூ கம்மியா தான் இருக்கு. எனக்கும் அதான் வேணும். புக்ல வேல்யூ அதிகமா இருக்க கூடாது மார்க்கெட் வேல்யூ விட. அதான் இம்பேர்மெண்ட் லாஸ். கரெக்டா சார்? அப்ப எனக்கு ரூல் நம்பர் 1 அப்ளை ஆக வேண்டிய. இப்ப ப்ராஃபிட் ஒரு லாஸுக்கு வா. 40 லட்சம் ரூபாயோட பொருளை 38 லட்சம் ரூபாய்க்கு வித்தேனா ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ்னா ரூல் நம்பர் 3க்கு போயிடும். தட் லாஸ் ஷுட் பி டெஃபர்ட் சார் ரெகக்னைஸ் இமீடியட்லி. நாலாவது சிச்சுவேஷனுக்கு வா. ஃபேர் வேல்யூ எவ்வளோ லேக்? செல்லிங் பிரைஸ் எவ்வளோ லேக்? 50 lakh. தட் மீன்ஸ் 40 lakh rupees புக் வேல்யூ, 40 lakh rupees தான் ஃபேர் வேல்யூவும். அது 50 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கேன். அப்ப மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? 40 lakhs. புக்ஸ்லயும் 40 lakhs தான் காட்டியிருக்கேன். ரூல் நம்பர் 1, அதாவது இம்பேர்மெண்ட் எதுவுமே இல்லை. இப்ப 40 லட்சம் ரூபாயோட பொருளை 50 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கேன்னா டோட்டல் லாபம் 10 lakh. அந்த 10 lakh ரெண்டா பிரிக்கணும். அப் டு ஃபேர் வேல்யூ வரைக்கும். 40 lakhs minus 40 lakh ஜீரோ யா? அப்படின்னா ரூல் நம்பர் 1ல இந்த ரூல் நம்பர் 2ல அப் டு ஃபேர் வேல்யூ ப்ராஃபிட்டே இல்லை. ஏன்னா 40 லட்ச ரூபா பொருளை 40 லட்ச ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலா 40 லட்ச ரூபா பொருளை 50 லட்ச ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு ப்ராஃபிட்? 10 lakh. இந்த 10 lakh நீ என்ன பண்ணணும்னா இமீடியட்டா பண்ணக்கூடாது, டெஃபர் பண்ணணும். அறிவுரை வித் மீ. That's what. இப்போ fourth point பாரு. When the fair value is 40 lakh and selling price is 50 lakh, then profit of 10 lakh is to be deferred and amortized over the lease period. Comfortable? Next one. Fair value எவ்வளோ lakh? 46 lakh and selling price is 50 lakh. ஏ புக்கில் வேல்யூ எவ்வளோ? 40 lakh. Fair value எவ்வளோ? 46 lakhs. சார் நான் வித்திருக்கிறது 50 lakhs. நீ சொல்லு பார்க்கலாம். மார்க்கெட்ல 46 லட்சம் ரூபாய் இருக்கிற பொருள் என் புக்ஸ்ல 40 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. இம்பேர்மெண்ட் இல்லை. எனக்கு ரூல் நம்பர் 1 அப்ளை ஆக வேண்டாம். இப்ப ப்ராஃபிட்டா லாஸா பார்த்தா 40 லட்சம் ரூபாயோட பொருள் 50 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்க. நீ எவ்வளோ டோட்டல் லாபம்? 10 lakh. அந்த 10 lakhsல ப்ராஃபிட்டை ரெண்டா பிரிக்கணும். அப் டு ஃபேர் வேல்யூ. அப்ப 40 லட்சத்துக்கும் 46 லட்சத்துக்கும் டிஃபரன்ஸ் 6 lakh. அதை இமீடியட்டா நீ இன்கமா ரெகனைஸ் பண்ணிக்கலாம். சார் அப்ப எக்ஸ்ட்ரா 4 lakh உடனே ரெகனைஸ் பண்ணக்கூடாது. இட் ஹாஸ் டு பி டெஃபர்ட் அண்ட் அமோர்டைஸ். கம்ஃபர்டபிள்? The last case, man. Fair value is 35 lakh and selling price is 39 lakh. Sir, fair value 35 lakh, selling price 39 lakh. ஒச்சோச்சோ, என் புக்ஸ்ல எவ்வளோ லாக்ஸ் காட்டுது? சார் மார்க்கெட் வேல்யூ அந்த அசட்டுக்கு 35 lakhs தான் இருக்கு. என் புக்ஸ்ல 40 lakhs காட்டுதுன்னா புக் வேல்யூ ரொம்ப என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு? 5 lakh. அதை முதல்ல ரைட் ஆஃப் பண்ணு, இம்பேர்மெண்ட் லாஸ்னு சொல்லி. அப்ப இனிமே புக் வேல்யூ 40 lakhs கிடையாது, இனிமே 35 lakhs தான். இப்ப 35 lakhsோட பொருளை 39 lakhsக்கு வித்தேனா there is a profit of 4 lakh. அந்த ப்ராஃபிட் 35 lakhs. அப்போ அப் டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கிடையாது. அந்த என்டையர் 4 lakhsமே மோர் தேன் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான். இட் ஹாஸ் டு பி டெஃபர்ட் அண்ட் அமோர்டைஸ். ப்ராஃபிட் வந்தா லாஸ் வராது. திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு டூ இட், மேன். சேல் அண்ட் லீஸ் பேக். இஃப் த லீஸ் பேக் இஸ் அ ஃபைனான்ஸ் லீஸ், you have to defer the gain or loss in the ratio of depreciation, 12% ratio. Whereas if the lease back is an operating lease, you have to check that what is the condition, what is the situation. It is உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரூல் நம்பர் 1 சார் இம்பேர்மெண்ட் லாஸ்.
நீங்க வந்து ஃபேர் வேல்யூவையும் புக் வேல்யூ கம்பேர் பண்ணணும். இன்கேஸ் ஃபேர் வேல்யூ விட புக் வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா தப்பு தப்பு தப்பு, முதல்ல இம்பேர்மெண்ட் பண்ணிருங்க. Are you all with me? ரூல் நம்பர் 2, ப்ராஃபிட் ரூல் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரிவைஸ்டு புக் வேல்யூ சேல் வேல்யூ கம்பேர் பண்ணுங்க. இன்கேஸ் ரிவைஸ் புக் வேல்யூ விட சேல் வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டை ரெண்டா பிரிச்சுங்க. அப் டு ஃபேர் வேல்யூ வரைக்கும், எபோவ் ஃபேர் வேல்யூ. அப் டு ஃபேர் வேல்யூ இமீடியட்டா P&L கிரெடிட் பண்ணிருங்க. எபோவ் ஃபேர் வேல்யூவை நீங்க டெஃபர் அண்ட் அமோர்டைஸ் பண்ணுங்க. ரூல் நம்பர் 3 இஸ் லாஸ் ரூல் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ் ரூல் இஸ் சேயிங் தட் உங்களோட சார் புக் வேல்யூவிங் செல்லிங் பிரைசிங் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் வருதுன்னா இமீடியட்டா அந்த லாஸை நீங்க P&L ரெகனைஸ் பண்ணிடுங்க. ப்ரொவைடட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு லீஸ் ரெண்டல் கம்மி ஆகல. அதாவது நான் லாஸுக்கு ஏன் வித்தேன்னா, அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இப்போ வேணா நான் ஒரு 2 லட்ச ரூபா கம்மியா வாங்கிக்கப்போ அசட்டை, ஆனா ஃபியூச்சர்ல நான் உனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா என்ன தரேன், லீஸ் ரெண்டல் தரேன். அப்படி கம்மியா தான் லீஸ் ரெண்டல் தர போறேன்னா ஃபியூச்சர்ல கம்மியா தான் லீஸ் ரெண்டல் P&L டெபிட் ஆகும். அப்ப இந்த லாஸை ஒரு ஷாட்ல டெபிட் பண்றதுக்கு பதிலா நீங்க டெஃபர் அண்ட் அமோர்டைஸ் பண்ணிக்கலாம். லீஸ் ரெண்டல் எஃபெக்ட் ஆகலைன்னா அந்த மாதிரி டெஃபர் அண்ட் அமோர்டைசேஷனுக்கு என்ன கிடையாதுன்னா சார் அலௌடு கிடையாது. With this, my dear lovable students, with a lot of efforts, love and affection, we can say that we have completed a fantastic, beautiful, outstanding standard AS19. இந்த ஸ்டாண்டர்ட் பேசும்போது ஒரு ரிவிஷனா நான் கண்டக்ட் பண்ண கேட்டா ரிவிஷனா கண்டக்ட் பண்ணல. ஐ ஹவ் given the maximum logic to you. என்னால எந்தெந்த லாஜிக் சொல்ல முடியுமோ within the given time, ஒரு மேக்ஸிமம் 2 hour to 2 hour 15 minutes குள்ள இந்த ஸ்டாண்டர்டை கம்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். I hope that I have given the maximum logic to you, that too in Tamil. இந்த வீடியோவை யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ இது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு இதை என்ஜாய் பண்ணீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் தட் இஸ் த மோட்டிவேஷன் I will be having to another standard. கண்டிப்பா கட்டாயமா 7 mark will be in your pocket. We'll meet at the appropriate time with the revision of the another standard. Thank you. Bye bye from ANM.